வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக. ஜனவரி 20. ஒரு முக்கிய பணி பொறுப்பு. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. வெளிப்படுத்துதல் 1 வசனம் 19. 1660 முதல் 1672 வரை ஜான் பனியன் பெட்ஃபோர்ட் கவுண்டி சிறைச்சாலையில் இருந்தார். சட்டவிரோதமாக நற்செய்தியை பிரசங்கித்ததாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில்தான் மிக சிறந்த கிறிஸ்துவ உருவ கதையாக மாறவிருந்த ஒன்றை எழுதினார். அது யாத்ரீக பயணம். சிறையில் இருந்தே வெளிப்படுத்துதல் புத்தகத்தை எழுதுகிற ஒரு மகத்தான பொறுப்பை அப்போஸ்தலன் யோவானுக்கு தேவன் கொடுத்தார். மற்றொரு விதத்தில் சொன்னால், யோவானுக்கு நேர்மையான ஒரு பணி கொடுக்கப்பட்டிருந்தது. தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனங்களில் தான் கண்டவைகளை மட்டுமே அவர் எழுத வேண்டி இருந்தது. அதாவது, ஒரு தீர்க்கதரிசியின் அடிப்படை வேலை அதுதான். அவன் தேவனுடைய தூதவன். ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணி, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பித்ததையெல்லாம் அவர்களுக்கு சொல்வார். உபாகமம் 18 வசனம் 18. வெளிப்படுத்துதல் புத்தகத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான குறிப்பை இன்றைய வசனம் சொல்லுகிறது. இதற்கு காரணம், வேதாகமத்தின் இந்த கடைசி புத்தகத்திற்கு தவறாக அர்த்தம் கூறுகிற பலர் இருக்கிறார்கள். அதனால் அதன் முக்கிய சத்தியத்திலிருந்து வழி விளக்கப்படுகிறார்கள். ஒரு கூட்டத்தார் வெளிப்படுத்துதலை எதிர்கால கண்ணோட்டத்துடன் பார்ப்பவர்கள். அவர்கள் வெளிப்படுத்துதலில் உள்ள நிகழ்வுகள் அனைத்தும் இனி எதிர்காலத்தில் நிகழப்போவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகமமே தனக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். இன்றைய வசனத்தில் இருக்கிறவைகளை தான் எழுத வேண்டி இருந்ததாக யோவான் தெளிவாக கூறினார். அதாவது, வெளிப்படுத்துதலில் உள்ள தேவனுடைய செய்திகள் யோவானின் நாளில் இருந்த சபைகளுக்கும் பொருத்தமானவைகளாக இருந்தன. இன்னொரு கூட்டத்தார் வெளிப்படுத்துதலை இறந்த கால கண்ணோட்டத்துடன் பார்ப்பவர்கள். அதிலுள்ள சம்பவங்கள் எல்லாம் யோவானின் காலத்திலேயே முடிந்து விட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகமம் இந்த கருத்துக்கும் முரண்படுகிறது. இன்றைய வசனம் சொல்லுகிறபடி இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று யோவானிடம் சொல்லப்பட்டது. எனவே யோவானுக்கு பின்வரும் தலைமுறைகளுக்கும் வெளிப்படுத்துதல் பொருத்தமானதாக இருக்கும். இந்த வசனம் உறுதிப்படுத்துவது என்னவென்றால், வரலாற்றுவாதம் என்கிற மூன்றாவது ஒரு பாணி இருக்கிறது. அது வெளிப்படுத்துதலின் தீர்க்க தரிசனங்கள் வரலாற்றின் காலகட்டங்களில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருவதை விளக்குகிறது. உண்மையில் வேதாகமத்தின் மற்றொரு முக்கிய தீர்க்க தரிசன புத்தகமான தானியேல் இதே பாணியைத்தான் பின்பற்றுகிறது. அது தீர்க்கதரிசியின் காலத்தில் தொடங்கி இறுதி நிகழ்வுகள் வரை நகர்ந்து செல்கிறது. இவ்வாறு வெளிப்படுத்துதலின் விலையேற பெற்ற சத்தியங்கள் ஒவ்வொரு தலைமுறை விசுவாசிகளுக்கும் பொருத்தமானவை. கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை அறிந்தவரே, யோவானுக்கு நீர் கொடுத்த செய்திகள் இன்றும் என்றென்றும் என் வாழ்க்கையில் பயன்படுவதாக. அதிக ஆராய்ச்சிக்கு என்னாகமம் 12:6, ஏசாயா 41:4, யோவான் 16:13. ஆமேன்.